ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். விஜய் தனது கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படத்தை அறிவித்தார். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாவதற்கு முன்பே இந்த திரைப்படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் 2023ஆம் ஆண்டு வெளியாகி ஹிட் அடித்த பகவந்த் கேசரியின் ரீமேக் தான் என சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. பகவந்த் கேசரி திரைப்படம் தெலுங்கில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்றது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் அதில் வரும் கதாபாத்திரங்களும் காட்சிகளும் பகவந்த் கேசரி திரைப்படத்தைப் போலவே இருப்பதாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தனர். ஆனால் படத்தின் இயக்குனர் வினோத் இந்த திரைப்படம் ரீமேக் தான் என்பதையும் கூறாமல், இல்லை என்றும் கூறாமல் ரகசியம் காத்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படம் கேசரியா இருந்தால் என்ன, அது உப்மாவாக இருந்தால் என்ன, போக்கிரி, காவலன், நண்பன், கில்லி எல்லாமே கூட ரீமேக் தானே, அதனால் படம் எப்படி இருந்தாலும் கொண்டாடி தீர்ப்போம் என சிலர் கம்பு சுத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் பகவந்த் கேசரியே தமிழ் படத்தில் இருந்து சுட்டதுதான் என சினிமா ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். 1971ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான திரைப்படம் பாபு. பெற்றோரை இழந்த குழந்தையை கதாநாயகன் வளர்ப்பதும், அந்த சிறுமி கல்லூரி படிக்கும் போது ஒருவரை காதலிப்பதும், ஒரு கட்டத்தில் காதலனா இல்லை தன்னை வளர்த்தவரா என வரும்போது அந்த பெண் காதலனை கைவிடுவது போல அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். இந்த கதைதான் பகவந்த் கேசரியிலும் வருவதாக பலரும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால், அப்படிப்பட்ட அந்த பாபு படமே 1965ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியாகி தேசிய விருதை வென்ற ஓடையில் நின்னு என்ற படத்தை தழுவி எடுத்தது என்பதும் தெரியவந்துள்ளது. 1940ஆம் ஆண்டு மலையாள எழுத்தாளர் பி. கேசவதேவ் எழுதிய ஓடையில் நின்னு என்ற புத்தகத்தில் இருந்து திரைப்படமாக மாற்றப்பட்டது. அதன் பின்னர் தமிழிலும் ஹிந்தியிலும் பாபு என்ற தலைப்பில் படமாகவும், தெலுங்கில் மரபுராணி மணிஷி என்ற தலைப்பிலும் படமாகவும் வெளிவந்துள்ளது. இதனையெல்லாம் தெரிந்து ஷாக்கான ரசிகர்கள் வடிவேலு சொன்னது போல போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுது என்றும் கிண்டலாக பதிவிட்டு வருகின்றனர். ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.